இன்றைய நட்சத்திர பலன் 20/6/2026. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நாளாக வருது, அதனால் இந்த நாள் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, சுபபலன் தரக்கூடிய நாளா அசுபபலன் தரக்கூடிய நாளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சுபபலன் தரக்கூடிய நாளாக இருந்தால் புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அசுப நாளாக இருந்தால் அன்றைய நாளை தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடு சேர்ந்து நம்மளுக்கு வர பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது ஏற்கனவே நான் 2 லைஃப்பில் நான் செக் பண்ணி ஒரு 3 மாதம் இது மாதிரி நடக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் போய் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை இந்த வீடியோவாக போடுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எந்த நாள் கூட நட்சத்திர பலன்னா, பராபர வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில தேதி 20/6/2026. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம், இந்த 2 நட்சத்திரம் சந்திராஷ்டமம். அவங்க இந்த நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகள் தவிர்த்துட்டு கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இல்லை தினசரி வேலைகளில் கவனத்தோடு செய்யணும். முருகரை வழிபட நன்மை உண்டாகும். விரதம் சஷ்டி விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் எதற்கெல்லாம் சிறப்பு, பொதுவான இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பான நாள் பார்த்திங்கன்னா, சுபகாரிய செயல் செய்ய சிறந்த நாள், பயிர் தொழில் செய்ய சிறந்த நாள், வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாள், கருவிகளை பயன்படுத்த சிறந்த நாள். இது பொதுவான இது கருத்து. மக நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஜென்மதாரி நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரின்னும் போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் வழங்கலாம், சொத்து வாங்குறது, இப்போ பதவி இருக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செஞ்சுறது, ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, மொட்டை அடித்தல், காது குத்துதல், மருந்து சாப்பிட்றது, ஒரு நோய்க்கு புதுசாக மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை, இதெல்லாம் இந்த ஜென்மதாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்துதாரி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரின்னு பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்திகள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பாக செயல்கள் அனைத்தும் மேற்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருகும், பொருள் வரவு உண்டாகும். தொழில் தொடர்பாக வெளிநாடு, வெளியூர் சொல்கிறது, புதிய தொழில் தொடங்குறது, தொழிலை விரிவுபடுத்துறது, மூலப்பொருள் வாங்க போகிறது, இதெல்லாம் இந்த தாரையில் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரி. பூஷம், மனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் விபத்து தாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்புகள், வாய்ப்புகளை தவற விடுறது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்துக்கு ஈக்குவலான மன உளைச்சல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்கணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் போய் முடியும். அதனால் விபத்து தாரில் சுபகாரியங்களை செய்யாமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நடந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரைன்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் அனைத்து சுபகாரியம் செய்யலாம். வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனில் திருப்பி அடைச்சா அந்த கடன் முழுவதுமாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவங்க மருந்து எடுத்துக்கிட்டால் அது அந்த நோய் குணமாயிடும். பாதியில் நின்ற கட்டிட வேலை எடுத்தவங்கன்னா நல்லபடியாக அந்த பில்டிங் கட்டி முடிச்சிடலாம். இது மாதிரி நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள்லாம் இதில் ஏற்படும். இது சுபகாரியங்கள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்யேகதாரி.
திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரைன்னு பார்க்கும்போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல்கள்லாம் உண்டாகும். இதில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பில் சிக்கல், தடை தாமதம் இதெல்லாம் உண்டாகும். இதில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். இதில் செய்யக்கூடாது பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வாங்க செய்யக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, வாகனங்கள் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா அதில் வந்து முடக்கம் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை, ரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரை. சாதகதாரை என்னும்போது எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் பலிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுது, பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், அரசு வேலைக்கு மனு போடலாம், தேர்வு போட்டிகளில் கலந்துக்கலாம், இன்டர்வியூக்கு போகலாம், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும், தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரைன்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் இட முடியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது, வீண் வம்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் கூடயும் சண்டைக்கு போகக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரத்துக்கும் மைத்திரதாரி. இதில் என்ன பண்ணலான்னா தெய்வ காரியங்கள் செய்யலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய செயல்கள் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். அதனால் சந்திராஷ்டம நட்சத்திரம். அதனால் வந்து இதில் வந்து புதிய முயற்சிகளில் வந்து மெயினான சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. கல்யாணம் அது மாதிரி நிச்சயதார்த்தம் அது மாதிரி மெயினான சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட வேலைலாம் செய்வாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறது, ஐயர் புக் பண்ணுறது, கல்யாணத்துக்கு ஐயர் புக் பண்ணுறது, இல்லை துணிமணி எடுக்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் செய்யலாம். பரம மைத்திரதாரை, பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரை அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. அது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நிலப்பத்திரம், அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், சொத்து சம்மந்தமாக பேசலாம், நண்பரோட ஆதரவு உதவியும் கிடைக்கும், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், திருமணத்துக்கு நகை வாங்கிறது, பொருள் வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவோட போகிறதுக்கு காரணமே தினசரி நம்ம நாள் எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பான மனநிலையோடு அணுகிறது, அதில் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் அதாவது 100% முழுவாக 100% தவிர்க்க முடியாது, கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி வர பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறதுக்காக தான் முன்னாடியே இந்த வீடியோவை போடுறேன். இதை எல்லோரும் நீங்கள் கேட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.